ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் நடப்பு நிகழ்வுலாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் டிசம்பர் 13ஆம் தேதிக்குள்ள நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கான வரைவு மசோதா மற்றும் அத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்ட திருத்த மசோதாக்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 2 மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கான வரைவு மசோதா 1. சரிங்களா? அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா, அத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்ட திருத்த மசோதா. சரிங்களா? அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொள்ளணும், அதுக்காண்டி ஒரு சட்ட திருத்த மசோதா அமைச்சரவையில் ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 2 மசோதா தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டது. சரிங்களா? யார் தலைமையில் உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டதுன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல்களுடன் நகராட்சி மற்றும் கிராம பஞ்சாயத்து தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்த அரசமைப்பு சட்டத்தில் 324A என்ற ஒரு புதிய பிரிவை சேர்க்க வேண்டும் அப்படின்னு இந்த மசோதாவில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரே டயத்தில் மக்களவையிலும் தேர்தல் நடக்கணும், மாநில சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடக்கணும், நகராட்சியிலும் நடக்கணும், கிராம பஞ்சாயத்துக்கும் தேர்தல் ஒரே டயத்தில் நடக்கணும். ஸோ அதுக்கான ஒரு அரசியல் சட்டத்தில் ஒரு திருத்தம் வேணும் அப்படிங்கிறது 324A அந்தபடி ஒரு புதிய பிரிவை சேர்க்கணும் அப்படின்னு இந்த மசோதா சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி மாநில சட்டப்பேரவையின் பதவி காலத்தை சரிங்களா மாநில சட்டப்பேரவைகளின் பதவி காலத்தை ஒரே நேரத்தில் நிறைவு செய்வது தொடர்பாக அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 82A புதிதாக துணை பிரிவு 2 சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 82A புதிதாக துணை பிரிவு 2 சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகள் கலைப்பது தொடர்பாக. சரிங்களா? இது என்னன்னா அதாவது பதவி காலத்தை நிறைவு செய்வது. இங்கே என்னன்னா சட்டப்பேரவை மற்றும் மக்களவை கலைப்பது தொடர்பாக சட்டப்பிரிவு 83(2) புதிதாக 83(2) புதிதாக துணை பிரிவுகள் 3, 4 சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதேமாதிரி தேர்தல் நடத்துவது தொடர்பாக சட்டப்பிரிவு 327 திருத்தம் மேற்கொள்ளவும் மசோதா பரிந்துரைக்கிறது. சரி, ஒரு முக்கியமானது, இதை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின், 18வது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் டி குகேஷ் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிரெனை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். சரிங்களா? அதாவது டி குகேஷ் அவருக்கு மொத்தம் 18 வயது தான் ஆகுது. இளம் வயதான, அதாவது உலகிலேயே இளம் வயதான முதலாவது செஸ் சாம்பியன் பட்டம் வென்றவர் யாருன்னா டி குகேஷ் அவர்கள் தான். சரிங்களா? உலக செஸ் சாம்பியன் வென்ற 2வது இந்திய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகேஷ் தான். சரிங்களா? உலக செஸ் சாம்பியன்ஷிப் வென்ற 2வது இந்திய வீரர் யாருன்னா குகேஷ் தான். அதே மாதிரி இதற்கு முன் விஸ்வநாதன் 5 முறை பட்டம் வென்றார். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அவர் இந்த சாம்பியன் பட்டம் வாங்குறதுக்காண்டி டி குகேஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் 5 கோடி பரிசு அளிப்பதாக அறிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த 3வது பார்த்தீங்கன்னா, அரசியல் சாசன சட்டப்பிரிவு 67B படி குடியரசு துணைத் தலைவரை அகற்றும் கோரிக்கை பெரும்பான்மை ஆதரவுடன் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு அதற்கு மக்களவையில் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். சரிங்களா? அப்போ குடியரசு துணைத் தலைவர் பதவி விலக்கணும் அப்படின்னா என்னன்னா அதுக்குண்டான சட்டப்பிரிவு 67B. சரிங்களா? இது பெரும்பான்மை ஆதரவுடன் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படணும். அதற்கு மக்களவையில் அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 1952 தொடங்கிய முதலாவது மக்களவை. சரிங்களா? முதலாவது மக்களவை எப்போ தொடங்குனா 1952. ஸோ அங்கே பாராளுமன்ற கூட்டம் கிட்டத்தட்ட 135 நாள் செயல்பட்டுருக்கு. சரிங்களா? அதே மாதிரி 17வது மக்களவையில் வெறும் 55 நாட்கள் தான் செயல்பட்டது. சரிங்களா? இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 4வது கொஸ்டின், பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு முன் 2005 பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்டது. சரிங்களா? 2005 தான் பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அயோத்தி கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வின் 1ஆம் ஆண்டு விழா 2025 ஜனவரி 11 நடைபெறும் மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். சரிங்களா? அயோத்தி கோவில் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் இருக்குது. அங்கே தான் விழா நடைபெற உள்ளது. எப்போனா ஜனவரி 11. நேபாள இராணுவ தலைமை தளபதி யாருன்னா அசோக் ராஜ் சிக்டேல். ஸோ அவருக்கு இந்திய இராணுவ ஜெனரல் கௌரவ பதவி இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார். சரிங்களா?
இது வந்து 1950லிருந்து இப்பழக்கம் நடைமுறையில் உள்ளன. இந்த பழக்கம் எப்போ இருந்திருக்கு? 1950லேருந்து இருக்குது. எதுனா நேபாள் நாட்டு தலைமை தளபதி வந்து இந்தியா குடியரசுத் தலைவர் கௌரவிப்பதும், அதேமாரி இந்தியா தலைமை தளபதியை வந்து நேபாள் நாட்டு குடியரசுத் தலைவர் கௌரவிப்பதும் பழக்கமாகவே இருக்குது. எப்போ இருந்துன்னா 1950லேருந்து இருக்குது. அதே மாதிரி முக்கிய குறிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் இந்திய ராணுவ தலைமை தளபதி யாருன்னா, உபேந்திர துவேதிக்கு வந்து நேபாள ராணுவ ஜெனரல் பட்டத்தை அந்த நாட்டு குடியரசுத் தலைவர் ராமச்சந்திர பௌதர் வந்து வழங்கியது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து உபேந்திர துவேதிக்கு வந்து நேபாள நாட்டு குடியரசுத் தலைவர் ராமச்சந்திர பௌதர் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி நேபாள நாட்டு தலைமை தளபதி அசோக் சிக்டேலுக்கு வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து ஜெனரல் பதவி கௌரவம் வழங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 7வது, ஏர்ஹெல்ப்பின் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ வந்து 103வது இடத்துல வந்து இருக்கிறாங்க. அது முதல் இடத்துல இருக்குது எதுனா கத்தார் ஏர்வேஸ். சரிங்களா? மொத்தம் 109 விமான நிறுவனம் அடங்கிய பட்டியல். சரிங்களா? மொத்தம் 109 நிறுவனம், அதாவது 109 விமான நிறுவன பட்டியல் அடங்கிய பட்டியலில் இண்டிகோ வந்து 103வது இடத்தில் உள்ளது. அதே இடத்துல 61 இடத்துல யார் இருக்குன்னா ஏர் இந்தியா நிறுவனம் உள்ளது. இந்த ஏர்ஹெல்ப் என்பது ஐரோப்பிய விமான பயணிகள் உரிமை அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஏர்ஹெல்ப் என்பது ஐரோப்பிய விமான பயணிகளின் உரிமை அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அந்த கரண்ட் நியூஸ் முடிஞ்சது. தேங்க்யூ.